Do the points 3, 2, -2, -3 and 2, 3 form a triangle? இந்த 3 பாயிண்ட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஸோ நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு. என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அந்த ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 2 டிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் அது தேர்ட் டிஸ்டன்ஸை விட கூட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்த 2வை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த 2வை ஆட் பண்ணி பார்த்தாலும் அந்த தேர்டு டிஸ்டன்ஸை விட கூட இருந்ததுன்னா these given points make a triangle. இப்போ பார்க்கலாம். given நான் நேம் பண்ணிக்கல எல்லா வெர்டிசஸ்க்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பார்க்குறேன். நான் ஏபி ஈக்குவல் டு ஒரு தடவை ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட் தானே, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இது x1 இது y1, x2 y2. அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு அது மாறிட்டே இருக்கும். இப்போ ஏபி இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்து சொல்லுங்கள். -2 -3 the whole squared plus -3 -2 the whole squared. Answer -5 the whole square plus -5 the whole squared. அப்போ என்ன ஆகிடும்? 25 + 25னு வரும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ 50 அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பிரித்து எழுதுவீங்க? 2 × 25ன்னு எழுதலாமா? 2 × 25 5 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 5√2ன்னு கிடச்சிரும்ல. அடுத்து பிசி பார்ப்போம். இப்போ பிசி அந்த கோஆர்டினேட்ஸ் என்னென்ன? -2 -3 2, 3. இப்போ புது x1 y1 x2 y2. ஓகே, பிசிக்கு இப்போ பிசி வரும்போது 2 -2 2 x2 is 2 x1 is -2. ஸோ x2 - x1 போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 is 3 minus y1 is -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். இப்போ 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6 ஸ்கொயர்ட்னு கிடைக்கும். அப்போது 4 ஸ்கொயர்ட் அப்படின்னா 16 + 36ன்னு ஆகும். இது 52 அப்படின்னு ஆகிடும். இங்கே 5√2 இருக்குல்ல, √2க்கு 1.414 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் 7.07 அப்படின்னு போட்டாச்சு. இதை நான் மல்டிப்ளை பண்ணி ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ தட் அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே 52ன்னு வருதுல்ல, இதை ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இப்போ 52வை 26 × 2ன்னு பிரிக்கலாம்ல. இப்போ 26 × 2னா 13 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போது 2√13ன்னு வந்துடும். இப்போ 13 ஸ்கொயர் ரூட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்மளா 0 zeros ஆட் பண்ணியிருக்கோம். 13 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ த வேல்யூ வில் நாட் பி சேஞ்ச்டு. இப்போ 13க்குள்ளே என்ன ஸ்கொயர் ரூட் நம்பர் இருக்குது? 3 3s are 9 அப்படின்னு இருக்கா. 4 4s are போட்டோம்னா 16 ஆயிடும். ஸோ இது டிவைசர், இது டிவைடண்ட், இது கோஷன்ட். இப்போ 3 3s are 9, ரிமைண்டர் 4. ஓகே, அடுத்து இந்த 0வை கீழே இருக்கிறீங்க. ஒரு ஜீரோவை கீழே இருக்கிறோம். பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டு இங்கே மேலே பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போ இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 3 2s are 6. ஓகே, அடுத்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம்? ஏதாவது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் கூட இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1 போடணும். ஸோ அப்போ 61ன்னு வரும். அப்போ 40யை விட அது கூட போயிடும். ஸோ அகைன் இந்த 0வை கீழே கொண்டு வரணும். ஓகே, அப்போ அந்த மேலே ஒரு 0 போயிடும். ஓகே, அடுத்து வேறு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 6 அப்படின்னா இங்கேயும் 6 தான் போடணும். ஸோ 6 6 are 36, ரிமைண்டர் 3. 6 6 are 36, 39, 396ன்னு வருது. ஸோ ரிமைண்டர் 4. ஓகே, அகெயின் இந்த 2 0வை கீழே இறக்குறோம். அதுக்கு ஒரு 0 மேலே போட்டாச்சு.
ஸோ இந்த நம்பரை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 720 வந்துடும். இங்கே 400 விட இந்த நம்பர் கூட இருக்குது. ஸோ அனதர் 2 zeros கீழே இறக்கணும். இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நம்மளாக போட்டு தான் பார்க்கணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ இந்த நம்பர் வருது. நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்து தான் எழுதுகிறேன். சம் நம்பர்ஸ் நமக்கு இவ்வளோ நம்பர்ஸ் வந்தால் போதும். பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 digit அப்படி வந்தால் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து சம் நம்பர்ஸ் வரும். இதோட எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். நமக்கு ஸ்கொயர் ரூட் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண சொல்லலை. நமக்கு கிவன் பாயிண்ட்ஸு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுதான்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2√13 வேல்யூ 2 into 13 வேல்யூ 3.605. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர்ற வேல்யூ 7.210 அப்படின்னு வருது. ஸோ ரவுண்ட் பண்ணால் 7.21 வருது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் பிசி இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏசி என்னன்னு பார்க்கணும். A is 3, 2, C is 2, 3. A is C. So again x1, y1, x2, y2. x1, y1, x2, y2 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு. ஸோ AC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஆனால் 2 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது √2 வருது. √2 வேல்யூ 1.414. ஓகே, இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் தேர்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு தான் நமக்கு ஆன்சர். அதான் பார்க்கணும். இப்போ அந்த வேல்யூஸை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஏபி என்ன வந்ததுன்னா 7 பாயிண்ட்ஸ் இது வந்தது. பிசி இந்த நம்பர், ஏசி 1.414 வந்தது. ஓகே, இப்போ இதில் ஆட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டும் சின்ன நம்பர், இதை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருது. இதை விட பெருசாக வருதான்னு பார்க்கணும். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி போட்டால் 7.07 ப்ளஸ் 1.414 8.48ன்னு வருது. ஸோ இது டெஃபினட்டாக கிரேட்டர் தென் 7.21 இல்லையா? இந்த 7.21ன்னா என்ன? பிசி, தட் இஸ் ஏபி ப்ளஸ் ஏசி கிரேட்டர் தேன் பிசி அப்படி இருக்குது. தேர்ஃபோர் த கிவன் பாயிண்ட்ஸ் மேக் எ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். நேம் தட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும்னு இப்போ கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஸ்கொயர் பண்ணுற வேல்யூஸ் இருக்குல்ல, நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, ஏபி, பிசி, ஏசி அதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்ல, அதை இப்போ எடுத்துக்கணும். ஏபி இஸ் 7.070, பிசி இஸ் 7.21, ஏசி இஸ் 1.414. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கா? இப்போ நமக்கு இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். சரியா? இப்போ இது நமக்கு ஐசாஸ்லஸ் கிடையாது. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசாஸ்லஸ். இப்போ இது நோ டூ ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு பார்க்கலாம். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளும் கிடையாது. ஆல் 3 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஈக்குலேட்டரும் இல்லை. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கான்றதை பார்ப்போம். இப்போ இது ரெண்டும் சின்ன நம்பர். ஸோ இது ரெண்டும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த தேர்ட் ஒன் அப்படின்னு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். நான் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். அந்த வேல்யூ தான் எழுதுகிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 51.973 வருது. பிசியை மல்டிப்ளை பண்ணால் பிசி ஸ்கொயர் 7.21 த ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணால் 51.984ன்னு வருது. ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம்னா 51.9, இதையும் 51.9ன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு. ஏன்னா ஐசாஸ்லஸ் கிடையாது, ஈக்குலேட்ரல் கிடையாது. ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஆகிருக்கு. இப்போ எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் அப்படின்றது தெரியணும்ல, எந்த இடத்துல 90 டிகிரி அப்படின்னு தெரியணும்ல. இப்போ இந்த இதை பாருங்கள், வேர்டிசஸாக பாருங்கள். ஏபி ஏசி இது ரெண்டுத்துலேயும் காமனான வேர்டெக்ஸ் வந்து ஏ. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. தேர்ஃபோர் by converse of Pythagoras theorem, angle A equal to 90 degree.
Therefore, the given points forms a right angled triangle.